வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தேர்ட் T20யோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. அண்ணே எப்படி போச்சு மேட்ச்சு? சிறப்பாக போச்சு. சீரியஸ் 2-1 லீட் பண்ண போறோம். 2-1 லீட் பண்ணியிருக்காங்க. பட் குட் டாஸ் டு வின். டாஸே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால டாஸ் வின் பண்ணோடே சூர்யா we can bowl first. அவனுங்க பாரு இன்னும் ஆனால் நம்ம பவுலர்ஸ் பவுல் பண்ணும்போது எல்லாருக்குமே பால் ஸ்விங் ஆச்சு, இன்க்ளூடிங் சிவன் தூபே. சிவன் தூபே ஸ்விங் பண்ணுவார். ஆ, சும்மாலாம் நம்மளும் ஓட்டக்கூடாது. ஸ்விங் பண்ணுவாரு. ஹர்ஷித் ராணா என்னமா போட்டான்டா சாமி, கதர் விட்டான் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ். நான் இல்லைன்னு தான் சொல்ல, பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஓவர்ஸ்ல எல்லாருமே ஸ்விங் ஆச்சு. பால் கொஞ்சம் அப்படியே ஸ்டீம் மூவ்மெண்ட் இருந்துச்சு பிச்சில். இந்த மாதிரி நேரத்துல பூம்ரா இருந்துருக்கும். இல்ல 2 சேஞ்சஸ் நல்லா தான் இருந்துச்சு. பும்ராவையும் சரி, என்னத்துக்கு 2 சேஞ்ச் இது? எவனை சேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டா அவடெல்லாம் பண்பாட்டிங்க. தேவையே இல்லாத ஒருத்தர போய் சேஞ்ச் பண்றீங்க. அக்ஷர் பட்டேல் சரி, இன்ஜுரி ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டீங்க. பும்ராக்கு ரெஸ்ட். குல்தீப் எதுனாட்டீங்க. பும்ராக்கு என்னடா ரெஸ்ட்? டெஸ்ட் ஏதோ ஒண்ணுதான் ஆடுறாரு. ஓடியை ஆடுறதே கிடையாது. எதுக்குடா ரெஸ்ட்? சும்மா பும்ராக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் வந்து நான் முன்னாடி எல்லாம் பார்த்ததே இல்லை. இப்பதான் சும்மா ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்ப ஒரு சீரிஸ் நடந்தா அதுல மினிமம் 2 மேட்ச் ரெஸ்ட் பும்ராக்கு. இல்ல, பும்ராவே போய் கேட்டுற எனக்கு ரெஸ்ட் கூடன்ட்டு என்னன்றது ஏதுன்றதே புரியல பும்ரா கிட்ட. சரி, பன்மத்தை எப்படி காக்க முடியுமோ அப்படி கத்திடுறாரு பும்ரா முடியுது. ஆனா பும்ரா இல்லாத மேட்ச் தான் இந்தியா நல்லா வின் பண்ண சூப்பரா பண்றானுங்க. அது பும்ரா இருக்கிற எஃபெக்டா இல்ல எலவுன்னு தெரியல. இல்லன்னா அது எப்படின்னா ஓவர் ஸ்டேட் ஆகும் அந்த போல. எதனா விக்கெட் தேவைன்னா பும்ரா கிட்டே போவாங்க. பும்ராவே நம்பிட்டு இருப்பானுங்க. ஆனா இப்ப பாரு எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றானுங்க. கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் இது. சொல்ல போனா இது கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் தான். ஆமாடா, யாரு செமையா போட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் வந்தான், ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட்டு. ஆமா, அப்புறம் ஹர்ஷித் ராணா அவன் பங்குக்கு அப்படியே திணற விட்டான். அன்னைக்கு எல்லாம் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, ஹர்ஷித் ராணாவை ஏன் பேக் பண்றீங்கன்ட்டு. ஒர்த்துடா. ஹர்ஷித் ராணா பிளேம்லாம் பண்ணல. உனக்கு உன்கிட்ட இருக்கிறதோட இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் செலக்ட், மீதி இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் இன்னும் டேலண்ட் இருக்கு. 145 கன்சிஸ்டன்டா நான் 145ல கன்சிஸ்டன்டா போற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. பேட் பண்றது இல்ல. சிராஜ் 145 டச் பண்ண மாட்டாரு. கரெக்ட். சிராஜ் போடுவாரு. ஏன் தான் வெறும் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஒரு எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாரா சிராஜ்? சொல்ல இதுக்கு தேவையில்லாத ஒன்னத்தை கட்டுறான்னு. அக்ஷித் ராணா பிளேம் பண்ணல. நல்ல போடுதான், ஸ்கில் போடுதான். இந்தியாவுக்கு ஆடுறேன், ஐபிஎல் டீமுக்கு ஆடுறான்னாவே அவங்க கையில ஸ்கில் இருந்தாருன்னா ஆட மாட்டாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா நீங்க வந்து ஓவரா அவனையே பிடிச்சின்னு இது பண்ணாதீங்கடா. மற்ற பிளேஸ்க்கு சான்ஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, ஆனா அவனுக்கு கொடுத்த சான்ஸ் அவன் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறான். இதே சான்ஸ் தான் கில்லுக்கு தராங்க. கில் என்ன பண்றான் இன்னைக்கு? சூப்பர், நல்ல சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசிட்டு செகண்ட் ஹாஃப் போவோம். ஒரு கட்டத்துல நான் 100 கூட தாண்ட மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன் இவனுங்க. எனக்கு மார்கரெட் தான் நம்பிக்கை இருந்துச்சு. நான் சொல்றதா இல்லையா, மார்கரெட் கட்டையை போட்டுருவானான்ட்டு. அவன் ஒருத்தன் தாண்டா அடிச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலி அவன் இருக்கிறத பார்த்து எப்படியோ ஒரு 130 140 போவானுங்கன்னு பார்த்தேன். மார்க்கெட் கொஞ்சம் சென்டர்ல வந்து ஒரு 15 தான் தூக்கி அடிச்சான். 694 மீட்டர்ஸ். செம்மையா ஹிட் பண்றாரு. ஆனா நீ பெருசா லாங் இன்னிங்ஸ் இல்ல டோனோவன் ஃபெரட் இருந்து. அவனுக்கு எல்லாமே சுத்த பாக்குறாரு. கொஞ்சம் கண்டிஷனா அனலைஸ் பண்ணி ஆடலான்ற ஐடியாவே வரல. கண்ணு 3 சுத்துறானுங்கடா. மிஸ்ட்ரி பவுலர் தான். நீ சவுத் ஆப்பிரிக்கா எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, யாருமே வரும்னு அவ்வளவு சீக்கிரம் ஆடி இருக்க மாட்டாங்க. அவ்வளவா ஆடி இருக்க மாட்டாங்க. மார்கரம் நீ சொல்ற அவன் ஐபிஎல் இத்தனை வருஷம் அவன் வரும்னு ஆடி இருப்பான், அது கொஞ்சம் தெரியும். மத்தவங்கலாம் யாரும் அவ்வளவா ஆடி இருக்க மாட்டாங்க.
அது மேபி குவென்டின் டிகாக் காரணம்ல. இந்த இதுல ஆடிருப்பான். அப்படியே வந்தோனே சுத்துறானுங்க. ஐயோ! அது வருங்க. அவங்க சவுத் ஆப்பிரிக்காலயே போய் நோண்டி விட்டு வந்தாங்க. என்ன வரும்? இங்க வரும். இந்தியன் கண்டிஷன் சொல்லவா தேவ? என்னால வருண்லாம் டச் கூட பண்ண முடியாது. ஏன்னா வருண் பவுலிங் அந்த மாரி போயிட்டு இருக்கு. வருண்னா நல்ல கேன் போல். நம்பர் 1 T20 பவுலர்னா சொல்லவா வேணும்? எப்படி போடுவான்ட்டு. எனக்கு அதான் வருண் விக்கெட் எடுத்ததுலாம் பெருசா தெரியல. எனக்கு சிவன் துபே எல்லாம் ஸ்விங் பண்ண அடப்பாவி! டேய் இத நம்பி ஐபிஎல்ல ஓவர் குடுத்துறாதீங்கடா. டேய் இத நம்பி தானே ஓவர் குடுக்கணும். ருத்ராஜ் கெய்க்வாட் குடுத்துடுறா தயவு செஞ்சு அவன். ஆனா நீ தயவு செஞ்சு வெளியில இருக்க சின்னசாமி, வான்கேடே எல்லாம் குடுத்துறாதடா தம்பி. அங்கெல்லாம் பெல்ட் அவனுக்கு பெல்ட் ஓவரே அடிச்சிடறானுங்க. தராதன்னு நான் சொல்றேன். சேப்பாக்ல குடு. இல்ல சேப்பாக்ல அந்த வாலாஜா எண்ட்ல குடுக்கலாம். கொஞ்சம் பெரிய எண்ட் அடிக்க ரொம்ப கஷ்டம். அவன் ஸ்பீடும் அவ்வளவு கிடையாது. மாட்டிச்சுன்னா அவுட் ஆயிடுவானுங்க. அதுல தான். ஆனா பவர் பிளேல குத்திக்கிட்டா கேட்டிடுவானுங்க. அதையும் சொல்லிடுறேன். பவர் பிளேல பவர் பிளேல 2 பவர் விக்கெட் பிளேல ரெடியா இருப்பானுங்க. டேய். அ ஒரே மேட்ச்ல ஏதோ பவர் பிளே போட்டான். இந்தியாக்கே பவர் பிளேல போறது இல்ல. அது வேற விஷயம். ஆனா இந்த மேட்ச்சே ஷார்ட்டா தான் இருந்துச்சு. அஹ. நான் ஷார்ட் ஆகல. ரொம்ப க்ளோஸா இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா. க்ளோஸாலாம் போல. பவர் பிளேல தான் விட்டுறாங்க. இன்னும் ஒரு 30 ரன் அடிச்சிருந்தனால மேட்ச் முடிச்சே விட்டுருப்பானுங்க இந்தியாவ. அந்த மாரி தான். நான் வக்கன்னு மகா பொட்டலம்லாம் டைப் பண்ணி இதெல்லாம் போய் இந்த தம்ப்நெயில் மகா பொட்டலம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனா அப்புறம் பார்த்தா, இவனுங்க அபிஷேக் சர்மா ஸ்டார்ட் பண்ணத பார்த்துட்டு, அவ்வளதான்டா ஒரு 10 ஓவர்ல மேட்ச்ச முடிச்சுருவானுங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு மேட்ச். அவன் அவுட் ஆயிட்டு போறான். அப்படியே அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ தூக்கி எடுத்து வச்சிருப்பாரு. எல்லாம் அவ்வளவுதான் டீம். பேட்டிங் தான். எனக்கு மட்டமான பேட்டிங்கோட கில்லு பவர் பிளேல வந்து இறங்கி இறங்கி அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. சரி ஓகே லாங் இன்னிங்ஸ் எதிர்பார்த்தாங்க. போயிட்டு அவனுக்கும் ஒரு 2 கேட்ச் விட்டானுங்க. அது வேற விஷயம். நான் அதெல்லாம் சொல்ல வரல. இனிஷியலா அது ஒரு எல்பிடபிள்யூ மிஸ் இன்சைட் எட்ஜ். எம் அது ஸ்னிக்கோல லைட்டா பட்டுச்சு. அது பேட்ல பட்டுச்சா பேட்ல பட்டுச்சா சுத்தமா தெரியல. பட் பேட் தான். கில்லோட கான்பிடென்ட்ல அது பேட்ல தான்ற மாதிரி இருந்துச்சு. மிஸ்டர் ப்ரேலாம் வேற பண்ணத காட்டியிருந்தானுங்கடா டிவில. ஆஹ் அதனால சரி ஓகே எதுவும் சொல்ல நானு. அப்புறம் அப்புறம் அடிப்பான் அடிப்பான் அடிப்பான்னு பார்த்தா டஃபி நீங்கிறான் உட்காந்து ஸ்டார்டிங் அப்புறம் நல்லா தான்டா பட்டுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கன்டின்யூ பண்ணுவான்னு பார்த்தா, அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டு போன உடனே கட்டைய போட்டான். ஐ திங்க் அவனுக்கு என்ன தெரியுமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஷர் செம்மையா இருக்கும். ம். வைஸ் கேப்டன் லாஸ்ட் ஒரு இவ்வளோ லாங் அடிக்கவே இல்ல. 15 16 அடிக்கவே இல்ல. மொத்த கமெண்டேட்டர்ஸும் போட்டு கடிச்சிட்டாங்க. இதெல்லாம் மைண்ட்ல கண்டி வசி. நம்ம அஸ் அ கிரிக்கெட்டர் நீ அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னாலையும் உன் மைண்ட்ல அது இருக்கும். நீ ஏன் 5 மேட்ச் அடிக்கலாம்? ஐயோ நம்ம என்னதான் வைஸ் கேப்டன் இருந்தாலும் ஒரு சீரிஸ் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்தியாவுக்கு பொறுக்காது. அப்புறம் செலக்ஷன் கமிட்டி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அஜித் அகர்வுக்கும் பிரச்சனையா போயிடும். ஓரளவுக்கு தான் எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் கேள்வி கேட்டாங்க. அவனுங்க செடுங்கால்ல செங்குத்துன மாரி தான். கண்டுக்கவே மாட்டேன்றானுங்க. இவனுங்களுக்கு இன்னும் சான்ஸ் குடுத்துனே தான் இருக்கிறானுங்க. எனக்கு அதெல்லாம் விட கௌதம் கம்பீர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கான். சார் எந்த நேரத்துல செட்டில் லைனா பாடோன்றது நம்ம மைண்ட்ல வரவே வராது சார். இன்னைக்கு மேட்ச்ல தான் செட்டில் லைனா பாடுவீங்களா? கரெக்டா இன்னைக்குன்ற பாட்டுக்கு அபிஷேக் சர்மா, கில்லு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், டூபே வரான். இழந்து போய் வரான். அவன் வந்து ஒரு ஓவர் தடவை பாக்குறான். ஏய் இல்ல பாவினா சிவன் துபே ஆட்டான்டா. ஒரு 6 ஒரு 4 மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டான். சிவம் துபே அந்த ஓவர் விக்கெட் வந்தோடனே அவன் வந்து ஒரு 2-3 பால் துக்க எடுத்தான். அதுக்கப்புறமா தான் ஆனதே 4 பாலு. 2 பால் டொக்கான்னான். 2 பால் அடிச்சிட்டான். 6-4 அடிச்சு ஜெயிச்சு முடிச்சுட்டான். அந்த இல்லன்னு சொல்றேன். அதான் சொல்றேன். இந்த நேரத்துல அத்திக் பண்ணிருந்தா அவன் இறங்கி வந்து எதனா ஒரு 2 சுத்த ட்ரை பண்ணிருப்பான். இது பண்ணிருப்பான். நீங்க சிவன் துபே திரும்பவும் போய் 8வதுல ஆடு பேட்டிங் ஆடுனா ஆட மாட்டான். அவனுக்கு இதான் பொசிஷன். இதில தான் ஆட வைக்கணும். இல்ல என்னைக்கு மேட்ச் சீக்கிரமா முடிக்கணும் அன்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அனுப்புறது. என்னைக்கு மேட்சே முடியாது அன்னைக்கு ஸ்பின் வேணும் அடிக்கணும்னா அன்னைக்கு அனுப்பவே மாட்டாரு. 8ல வாப்பான்னு 8 என்னது ரஜினி படத்துல ஒரு டயலாக் வருமே. வாழ்க்கை 8 8ஆ பிரிச்சுக்கோன்ற மாரி தான். 8வதுல போய் ஆடுவோம். சாமி சீரியஸா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அவங்கள பார்த்துட்டு. இந்த கேமை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ், இன்னொன்னு தூக்கி வச்சுட்டுனா இந்தியாவுக்கு ஒவ்வொரு இன்னிங்ஸ் அதுதான் சொல்ல வந்தேன். அபிஷேக் சர்மா விட்டுட்டு எடுத்து பார்த்துட்டியா இந்த பேட்டிங் லைன் அப் எவனுமே ஃபார்ம்ல இல்ல.
திலகரமா விட்டுரு. திலகரமா இந்த மேட்ச் விட்டுரு. நெக்ஸ்ட் லாஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆடுனான். திலகரமாவும் விட்டுரு. மத்த பேட்டர் மத்த பேட்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, எவனுமே அந்த அளவுக்கு ஃபார்ம்லயும் இல்ல. இவனுங்க ஃபார்ம்ல இருக்கானுங்களா இல்லையானே தெரியல. சொல்லப்போனா. அதான் உண்மை. நீ வந்து ஒரு கரெக்ட் லைனப் யாருக்குமே குடுக்கல. ஒரு மேட்ச் வாசி ஆடுறான், ஒரு மேட்ச் அக்ஸர் ஆடுறான். எனக்கு என்னன்னா, இந்த பேட்டர்ஸ்லாம் வச்சு நீ T20 வேர்ல்டு கப் போனீன்னா, அடி வாங்கின்னு தான் வருவ. நெனச்சு பார்க்காதீங்க T20 வேர்ல்டு கப். சூப்பர் 4ல தான்றாங்க. எலிமினேட்டர்ஸ் ஃபைனல்ஸ்ல வர மாட்டாங்க. ஆஸ்திரேலியாலாம் ஏசுலூட் ஆஷஸ் ஆடல. ம். எல்லாருக்கும் நல்ல ரிமெம்பர் ஏசுலூட் ஆஷஸ் ஆடல. குரூப் ஸ்டேஜ் எல்லாம் ஆட விட மாட்டானுங்க. நேரா வந்து சூப்பர் 8ல தான் மோத விடுவானுங்க. சூப்பர் 8லலாம் எல்லாம் அதுவும் வேற ஜோஃப்ராச்சர் ஃபுல் அவைலபிலிட்டி, மார்க்குட் ஃபுல் அவைலபிலிட்டி. இங்கிலாந்துல அவங்களோட எக்ஸ்பிரஸ் பேஸ தாங்குறதே ரொம்ப கஷ்டம் எல்லாரும். இவங்களுக்குன்னு செட் பண்ண மாதிரி போட்டுக்கிறானுங்க வேன்கேடே. வேன்கேடே எல்லாம் சும்மா எல்லாம் கிடையாது. நல்ல மேட்ச் மாட்ச் ரொம்ப அடிச்சிருந்தது. கில்ல சொல்லி வச்சு இருப்பானுங்க. அதுவும் இப்ப பாரு இங்கிரிக்கு செகண்ட் ஓவர் மட்டும் கரெக்ட்டா கில் வர்மா குடுத்துருந்தானுங்கன்னு வச்சுக்கோ, தூக்கியிருப்பான். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கட் பண்ணிட்டானுங்க. தேர்ட் ஓவர்ல 16 ரன் என்னவோ போச்சு. ஆமா. 16, 17 ரன் போச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரே 17 ரன். 17 16 போச்சு. ஒரு 4, ஒரு 6, ஒரு வைடு, ஒரு 2, 17 ரன். வைட்ல அவ்வளோதான். அந்த மேட்ச் பேசுறதுக்கு இன்னும் இல்ல. திலகரமா அப்படி இப்படி கொஞ்சம் ஆடி கடைசி வரையும் விக்கெட் விழாம பார்த்துக்கினான். சூர்யாவும் 2 4 நல்லா அடிச்சாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் போயிட்டு மேட்ச் முடிச்சுட்டு போயிருந்தா கூட அந்த கான்பிடென்ட் வந்திருக்கும். சூர்யா உன் கதை டவுட் தான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்ட் கப்லாம் முடிஞ்சா அது ஆல்-3 ஃபார்மேட் கில்லு தான் கேப்டன். அது முடிவுதான். இல்ல இப்ப கில்லும் இதே மாதிரி ஆடி இருந்தா கேப்டனும் சரியில்லை, வைஸ் கேப்டனும் சரியில்லை. அப்போ எல்லாம் மாத்த மாட்டாங்க. லாங் ரன் குத்துருவாங்க. பிசிசி ரொம்ப கஷ்டம். ஆனா நான் சூர்யா மேல கை வைப்பாங்கன்றியா நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லு மேலாம் ரொம்ப இந்த கஷ்டம். மாதிரி டீம் நான் எங்கேயும் பார்க்கலடா. கேப்டனும் தத்தியா இருந்துக்குன்னு வைஸ் கேப்டனும் தத்தியா ஆடுற மாதிரி. யாரோ ஒருத்தர் ஆடினா பரவாயில்ல. 2 பேருமே இப்படி ஆடினா எப்படிறா? 15 இன்னிங்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த 2 பேர்ல ஒருத்தங்கிட்ட கூட 50 வரல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா தோனி அடிப்பாரு, கோலி அடிப்பான். இல்ல கோலி அடிப்பான், தோனி வந்து அந்த இன்னிங்ஸ் முடிக்கிற மாதிரி சொல்லணும். இல்லைன்னா ரோஹித் சர்மா அடிப்பான், கோலி அடிக்க மாட்டான். கோலி அடிப்பான், ரோஹித் சர்மா அடிப்பான். இப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் வைஸ் ஆனா கேப்டன் இந்தியா நெவர் சி இந்த மாதிரி கேப்டனும் அடிக்க மாட்டான், வைஸ் கேப்டனும் அடிக்க மாட்டான். ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்க அடிப்பான். ஸ்டார்டிங்ல இங்கேயே யாரும் அடிக்கிறது இல்ல. அபிஷேக் சர்மா மட்டும்தான் அடிச்சிட்டு இருக்கான். சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசன் அபிஷேக் சர்மா தான். ம். ஓட்டு முதல்லயே கேம் அவன் கிளம்பி எடுத்துருவான். ஏசியா கப் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏசியா கப் ஏசியா கப் சாம்பியன்ஸ் டிராஃபில ஏசியா கப் கேம் எப்படி தெரியுமா? ஒரு சில பிளேயர்ஸ் ஃபில் சால்ட், அபிஷேக் சர்மா, இந்த ஒரு சில ஹென்ரி கிளாஸ், வைபவ் சூரியவன்ஷி, வைபோ இவங்க எல்லாம் எப்படின்னா அந்த 10 பால் தான் ஆடுவாங்க. ஆடினாங்கன்னா அந்த கேம் இழுத்துருவாங்க. கிளியர் பண்ணிட்டு போயிடுவானுங்க. 10 மிஸ் ஆகும். டிராவிஸ் எல்லாம் சொல்லிட்டு டிராவிஸ் எல்லாம் அவங்கள கன்சிடரே பண்ண முடியாது. அவன் எடுத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் நேமே அவன் தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் சமூகமா பட்டு போனா 2023 மனசே ஒன்னும் ஆறல அந்த அடி. சரி போ தொலை போடா. அதுக்குதான் நீங்க உங்களால கப் அடிக்கல. சாம்பியன்ஸ் டிராஃபி T20 வேர்ல்ட் கப் காலா தூக்கி மேல வச்சீங்க. சல் மாஸ் உனக்கு இருக்கடா மாஸ். ஆனா நீ T20 வேர்ல்ட் கப்ல சம்பவம் பண்ணிட்டு போயிடாதா. அதுவும் கேட்டுக்கிறேடா. இன்னொன்னு எனக்கு இவனுங்க சவுத் ஆப்பிரிக்கா சேஞ்சஸ் புரியல. இவனுங்க லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணானுங்க. வின் பண்ணிட்டு எதுக்கு 3 சேஞ்ச் பண்ணானுங்கன்னு தெரியல. மகாராஜாவை வெளியே அமிச்சிட்டானுங்க. ஒரு ஸ்பின்னர் கூட ஆடல. இல்ல மகாராஜா ஆட மாட்டார். மகாராஜா வந்து T20 வேர்ல்ட் கப் இருக்கிறதுனால ஆல்ரெடி ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கு. அதனால மகாராஜா ஆட ஸ்பின்னர் எதுக்குடா வெளியே அமிச்சிங்க? இவன் எங்க ஸ்பின் போடவே தடவரா இருக்கு. பட் ஆனா எல்லாத்துக்கும் வேற ஸ்பின் ஃபாஸ்ட் ஓடியோட போல போயிட்டு இருக்கிற போகுது. அவன் தலை டொனால்ட் இருக்கான். நம்ம இதுதான் நான் உனே வச்சுக்கோ. இவனுக்கு தெரியாத ஸ்பின்னர் சொன்னாங்கன்னா ரொம்ப தடவுறானுங்க. அவனுக்கு மகாராஜா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றானுங்க. டொனால்ட் பெரேராவை, சிவன் துபேவே 6
6 ஹிட்டிங் பேட்ஸ்மேனே கொஞ்சம் தடவனா டோனன் பெரேரா. அவங்க ஏதோ ஒரு இதுல T20 வேர்ல்ட் கப்க்கு தெரியாத ஸ்பின்னர் இருக்கணும்ட்டானோ ரொம்ப கஷ்டப்படணும். இந்த மேட்ச் ஒரு 160 கிட்ட போயிருந்துச்சுன்னா மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். 140 போய் இந்த க்ளோஸ் இந்த இந்தியா அட்டவீர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஹோப்பே இல்ல. ஹர்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில 2 பேர் தான் தப்பிக்குது. ஆக்சுவலா கிரிக்பஸ் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா. இவனு 3 பேர் தான் ஸ்டார்டிங் இந்தியா டீம்ல. டேய் கேப்டன் இருக்கடா இதுல. கலாச்சி போட்டு வைஸ் கேப்டன் இருக்கடா. ரிப்பீட்டாகவே சொல்லிட்டாருடா. இல்ல எனக்கு புரியல. கிரிக்பஸ் போட்ட போஸ்ட் கலாச்சி போடுறான்ட்டு ரிப்பீட்டாகவே சொல்லிட்டாரு. இல்ல இல்ல அது சொல்றதெல்லாம் செகண்டரி. டேய் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கடா. எங்கடா மிச்சர் துவாபாஸ்ன்ற மாதிரி எங்கடா அது மாதிரி யோசிச்சுருக்கிறோம். ஹர்திக் பாண்டியா ஸ்டப்ஸுக்கு ஒரு பால் போட்டான் பாத்தியா? குத்தி ஏத்தி செம்ம டெலிவரி. ஏத்துறான். அவன் இன்னும் என்னது கிரீஸ் விட்டு எவ்வளவு தள்ளி வந்து ஆடணும். இன்னும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அடி. ஆடி இருக்கவே அதெல்லாம் அரகன் ஷாட்ஸ். ஆடி இருக்கே தேவைப்படலாம். சும்மா வந்து அழகா அந்த டச் பண்ணி அப்படியே கீப்பர் கிட்ட கேட்ச். ஹர்திக் பாண்டியாவோட ஸ்பீட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 137 to 139 போகுது ஸ்பீட்ஸ். அது எப்படியும் நார்மலா அப்பெல்லாம் போட்டு இருந்தாரு. இப்பதான் உட்காந்து இல்ல முன்னால 135 சாம்பியன்ஸ் ட்ராஃபில 135 இருந்தாரு. இப்போ சிவந்து போய்க்கு அவருக்கு 2 பேருக்கு தானே போட்டி. சிவந்து போய்க்கு அவருக்கு தானே யாரு 130 டச் பண்றாங்கட்டு அப்படி போயிட்டுக்குதுடா 2 பேரும் போலிங்க. ஹர்திக் பாண்டியா ஒன் ஆஃப் த பிரீமியம் ஆல்ரவுண்டர். என்னன்னா இப்போ செகண்ட் சிவன் துபேயோட கன்சிடர் பண்ணிட்டேன் சொல்றேன்டா. அவனும் 130 தான் போடுறான், இவனும் 130 தான் போடுறான். ஒரு டைம் சிவன் போடுறான் ஹர்திக் பாண்டியா 105 106க்குலாம் போட்டிருக்கான். ஐயோ சிவம் துபே பார்த்தா எங்கே ஒரு பக்கம் யோசனை இருக்கு. இவன் ஏன் இப்படி பண்றான்? இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. இவன் சிவம் துபே ஒரு டெக்னிக் கத்துக்கிறான். ஒரு விக்கெட் இன்னைக்கு கிடைச்சுக்கும் தெரியுமா? இவன் அஸ்தீப் சிங் கேட்ச் விட்டான். ஐயோ அததான் சொல்ல மாட்டேன். இந்தியா ஃபீல்டிங்ல ரொம்ப கீழுக்குது. ஆனா ஃபீல்டிங்ல கேட்ச் மிஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு டைம் கம்பீரையே காட்டுறாங்க. டேய் ஃபீல்டிங் கொஞ்சம் காட்டுங்கடா. கமெண்ட்ரியில கதறானுங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் காட்டுங்க. கம்பீர் ரியாக்ஷன் எப்படி உள்ள போய் அசிங்கமா கழுவி ஊத்தலான்றத அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. கம்பீர் ஃபர்ஸ்ட் இப்படி காட்டி கேட்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது ஆக்சுவலா போன மேட்ச் நம்ம தோத்தது அஸ்தீப் சிங் அந்த அதிகமா ஒயிடு போட்டாரு. போன மேட்ச் தான். ஆமா 6 போன மேட்ச் அந்த அத்தனை ஒயிடு போட்டதுக்கு கம்பீர் ஒரு கட்டத்துல ஏய் எதா போட்டுக்கிறா அவனை வெளியே அனுப்புறாரு. சீரியஸா அந்த மேட்ச் அதுதான் 200 பிளஸ்னா கொஞ்சம் டர் ஆயிரும். அஸ்தீப் சிங் எப்படின்னா அடிச்சா மொட்டை வச்சா குடிமின்றப்பதான் ஒரு நாள் செம்மையா போட்டுருவாரு. திடீர்னு பயங்கரமா சொல்லக்கூடாது. சீரியஸா நல்லா போடுறான். நல்லா போடுறதுண்டா. மேட்ச் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆகும்னா நீ வேணா அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யார் நோ பால் வைடு போட ஆரம்பிச்சானா நிறுத்தவே மாட்டான். அவன் பாட்டு போட்டுனே இருப்பான். அந்த மாதிரி சொல்றேன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து நல்ல போடுறோம். இன்னைக்கு டேல மாடர்ன் டேல T20ல அவன் தான் நல்ல போடுறான். 68 மேட்சஸ்ல 100 விக்கெட்ஸ் எடுக்குதா ஈஸி கிடையாது. T20 அது ஒரு ரெகுலரா ஆடுறது கிடையாது. அஸ்தீப் சிங் இப்போலாம் 2022க்கு அப்புறம் புவியை பீட் பண்ணி முறை போயிருக்கான். புவியெல்லாம் அது சொல்றேன் ஈஸி லெஜெண்ட். இல்ல ஸ்விங் பண்ணானா பயங்கரவாங்க. புவியை பீட் பண்ணி இவன் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிருக்கான்றேன். அஸ்தீப். ஆமா ஆமா. அதுவும் இந்தியாவுக்கு குறைவான மேட்சஸ் ஆடி இருக்கான். இல்ல ஆக்சுவலா 89 தான் ஃபர்ஸ்ட் 100 விக்கெட்ஸ் எடுக்கிறதுல 89 சம்திங் 79 இருக்குது. ஆனா அஸ்தீப் சிங் 69 இன்னிங்ஸ்ல எடுத்தான். 68 லாஸ்ட் மேட்சே 68. சரியான போலிங் அண்ட் ரெகுலரா ஆடுறதும் பெட்டர். கொடுக்கும் போதுல யூ கேன் டெலிவர். அதை நான் சொல்லிருக்கேன். இன்னொன்னு அந்த ஆங்கிள் லெஃப்ட் ஹேண்ட் ஆங்கிளே எல்லாருக்குமே கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். ப்ராப்பரா ஆடுற பேட்ஸ்மேனுக்கு எப்பவுமே அந்த ஆங்கிள் பிடிக்கவே பிடிக்காது. யாரும் ரோஹித் சர்மா கிட்ட மைக் எடுத்து போடுங்க. ஏய் உங்களுக்கு யார்தான் பிரச்சனை? எனக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த லெஃப்ட் ஆஃப் சீவர்ஸை பார்த்தா கட்டுப்பா இருக்கணுமா. கோலி கிட்ட கேளுங்க அதே சொல்லுவோம், ருத்ராஜ் கிட்ட கேளுங்க அதே சொல்லுவோம். யாருக்குமே அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கேன் வில்லியம்ஸ்னே ஒரு சில டைம் சொல்லியிருக்காரு, ஐயோ அந்த லெஃப்ட் ஆஃப் சீவர்ஸ் பார்த்தாவே ஒரு மாதிரி எங்களுக்கு ட்ரபுளா இருக்கிற மாதிரி இருக்கணும். வார்னரும் சொல்லியிருக்காரு. அதனால அந்த லெஃப்ட் ஆஃப் சீவர்ஸ் ஏன்னா அவங்களோட ஆக்ஷனும் ஒரு பக்கம், அந்த ஸ்விங் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவானுங்க.
அதனால அவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த லெஃப்ட் ஹேண்டர். அதே செட்டில் ஆயிட்ட அப்புறம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சீவர்ஸ் வந்து போட்டானுங்கன்னா அம்மா டிமினும் வந்து இதான் இல்ல இது ஆயிட்டான். அவன் கேள முடியாது. சரி ஓகே. இது செட்டில் ஆயிட்டாங்க இது பண்ணணும். கம்பீரோட ரியாக்ஷன்லாம் வச்சு ஒரு மீமே கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரியாக்ஷன் நெறைய கொட்டி என்னது விஜயகாந்த் இதெல்லாம் முன்ன பண்ணுவாங்க இல்லையா? ஓ, அது மாரி இப்ப கம்பீர் நெறைய ரியாக்ஷன் குடுக்குறாரு. மீம் கிரியேட்டருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு பிக் திங் ம். ஐபிஎல் பத்தி ஆப்ஷன் லிஸ்ட்ல அபிமன்யு ஈஸ்வர் நேம் கிடையாது. ஓ! இதுக்கு முன்னாடி இந்த நேம்ல இல்ல. ம். இன்னைக்கு அபிஷியலா கிரிக்பஸ் ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அபிமன்யு ஈஸ்வர் ஆடட் ஃப்ரம் தி ஐபிஎல் லிஸ்ட். பட் ஆனா ஏதோ ஒரு டீம் ஆட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்களாம். மேபி டீம் ஏதாவது கேட்டுருக்கும். எனக்கு இந்த பிளேயர்ஸ் வேணும். இல்ல டீம் கேட்டிருக்கு. டீம் கேட்டிருக்கு. அதனாலதான் அபிஷியலா ஜஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது தான் வந்தது இந்த நியூஸ். ஒரு சில இன்னும் நல்ல சோர்ஸும் சொன்னாங்க. அபிமன்யு ஈஸ்வர பேரை ஆட் பண்ணிருக்காங்க. எந்த டீம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் எடுத்தாலே சான்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் கொடுங்கப்பா. ஏதோ ஒரு சான்ஸ் குடுங்க. குடுத்தா நல்லா தான் இருக்கும். பார்க்கணும். அந்த மாரி ஒரு பிளேயர்ஸோட இப்படிதான் ஆடுறான்னு பார்க்கணும். சான்ஸே குடுக்க மாட்டேன்றான். இந்தியால தான் குடுக்கல. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஐபிஎல் டீமாவது குடுங்க. சி நீ வந்து ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க ரெட் பால் ஆடணும். ரெட் பாலால உனக்கு என்ன கிடைச்சிரும் அதான். ஒரு ப்ராப்பர் மாடர்ன் டே கிரிக்கெட்டர்னா நீ வந்து ரெட் பால் ஆடணுமான்னு யோசிக்கணும். ம். எவ்வளவோ இருக்குது ரெட் பால்ல. ஒயிட் பால்ல அப்படி கிடையாது. ஒயிட் பால்ல வந்து 2 பால் வந்து 3 வாட்டி இழுத்துச்சுன்னா ஸ்விங்கு கட் ஆயிடும். ரெட் பால்ல அப்படி கிடையவே கிடையாது. ப்ராப்பர் டெக்னிக் எல்லாம் ஆட முடியும். இந்தியா இன்னைக்கு திணறுது இல்ல ரெட் பால்ல. அதுக்கு மெயின் ரீசன் டெக்னிக் கிடையாது. சாய் சுதர்ஷன் கிட்ட எல்லாம் அவ்வளவு டெக்னிக் இருக்குதான்னு தெரியல. ஆனா அபிமன்யு ஈஸ்வர் கிட்ட டெக்னிக் இருக்கு. சரி ஓகே. அது டெஸ்ட் சீரிஸ் வரும்போது அத பத்தி பேசுவோம். சரி டெஸ்ட் சீரிஸ் தான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து நம்ம எல்லாருமே சொல்றோம் அபிமன்யு ஈஸ்வர் வருவானா வரமாட்டேன்னு. கண்டிப்பா they can prove. I personally think அவனுக்குன்னு ஒரு காலம் வரும்போது வருவான். எப்படி ருத்துக்கு வரணும். ஓடிஐல அந்த மாரி வரும். ஈஸ்வரனுக்கும். அது ஏதோ ஸ்ரேயஸ் ஐயரோட புண்ணியம். கெல்சிசி ஸ்ரேயஸ் ஐயர் ஆப்ஷன் பஞ்சாப் ஃபேன்ஸ் ரெடியா கேப்டன். மக்களின் கேப்டனை கை தூக்குறேன். நீ இப்படியே ரீல் விட்டுனு. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்தியா 2-1 லீட் பண்ணி இந்த சீரிஸ் எடுத்துட்டு போறாங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் 2 மேட்ச் எப்படி போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் நாங்க ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரோம். பாய்.